சிட்டி ஃபீல்டில் சிட்டியை ஒட்டி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹில் ஸ்டேஷனுடைய மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஏற்காடு மட்டும்தான். சிட்டியை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே சிட்டியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரே ஹில்ஸ் வந்து இதுதான். அதிக மக்கள் தொகை கொண்ட ஹில் ஸ்டேஷனும் இதுதான். அதிக கிராமங்கள் கிட்டத்தட்ட 64 கிராமம். நாங்கள் பார்த்ததுலேயே வந்து பயங்கர கிராண்டாகவும் இருக்குது ப்ராப்பர்ட்டி. ஒரு நல்ல ஒரு ஃபீல், அதெல்லாம் மெயினாக இருக்குது, மெயின் இடத்துல இருக்குது. அதுதான் உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ன்றது. பக்கோடா பாயிண்ட்டுங்கிறது ஏற்காடுலேயே டாப் ஹில்ஸு வியூ பாயிண்ட்டு. அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்கோ அதே வியூ பாயிண்ட்டாக நம்ம சைட்டில் சுற்றியுமே பார்க்கலாம். கண்டிப்பாக வாங்குறவங்க அத்தனை பேரும் எங்கேயும் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு வெளியே போக வேண்டியதில்லை. கண்டிப்பாக நீங்கள் சைட்டில் இருந்து நீங்கள் ரொம்ப தூரம் ஒரு 2 கிலோமீட்ரு 3 கிலோமீட்டர் கூட இல்லை, ஒரு 500 மீட்டரில் பார்த்தீங்கன்னா பக்கோடா பாயிண்ட். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சைட்டு வாசல்லே போர்டு இருக்குது, பக்கோடா பாயிண்ட் 500 மீட்டர்ஸ் அப்படின்ட்டு. அதால் ரொம்ப மெயினில் ப்ராப்பர்ட்டி இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சென்னையில் இருக்கிறவங்க, பெங்களூரில் இருக்க மக்கள், சேலம் மக்கள் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி லொக்கேஷனில் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஒரு பெரிய மன நிறைவுக்கு தரும். அது இல்லாமல் நீங்கள் வந்து தங்கிட்டு போனீங்கன்னா அவ்வளோ பெரிய ரெஃப்ரெஷ்மெண்ட்டு. நான் பேசிக்கிட்டு இருக்க இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு ஏரியா பின்னாடி பக்கம் கிளியராக இருக்கும். உங்களுக்கு லைட்டாக அந்த மைல்டாக அந்த சன்லைட் இருக்கும். அப்படியே நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்ட் இருக்கும். அந்த கிளைமேட் சேஞ்சஸ் வந்து நம்ம ஆக்சுவலாக பயங்கரமாக பார்க்கலாம் இங்கே. நல்லா தெளிவாக இருக்குது. ஒரு 5 மினிட்ஸு கரெக்டாக லைட்டாக வெயில் அடிக்குது, அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான் சொல்லணும். ஹாய் வியூவர்ஸ், நம்ம வீடியோ வந்து கொடைக்கானலில் போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல வைரல். அதால் பார்த்தீங்கன்னா எனக்கு எக்கச்சக்கமாக என்கொயரி பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்தும் சென்னையிலேருந்து ப்ளஸ் நம்ம நியர்பை லொக்கேஷன்லேருந்து அவங்க கேட்டது பார்த்தீங்கன்னா இன்னும் நியர்பை, சென்னைக்கு நியர்பையா, பெங்களூருக்கு நியர்பையா எனக்கு ஒரு சைட் எடுத்துகிட்டு வாங்க, எனக்கு கொடைக்கானல் இல்லாமல் எனக்கு இன்னொரு ஏரியா கூட எனக்கு சஜஸ்ட் பண்ணாலும் ஓகே. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார்ம் லேண்டும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, பிளாட்ஸும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் மெயினாக சோர்ஸ் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்காடு. ஏற்காடு பார்த்தீங்கன்னா ஏழைகள் ஊட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மிஸ்ட்டு வந்து நல்லா ஃப்ளோ வந்துட்டு போகுது. நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டயத்துலேயே வந்து 4-5 வாட்டி அந்த சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வெயில் அடிச்சிச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா உடனே மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி வந்துகிட்டு இருக்கு. நாங்கள் வந்திருக்க சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபன் ஏக்கர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 40 ஏக்கர்ஸ் ஒரு ஃபார்ம் லேண்ட் ப்ராஜெக்ட் பார்க்க வந்திருக்கும். இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 55 பிளாட்ஸ் போட்டிருக்காங்க. அதுவும் வந்து அவுட்டர் இல்லாமல் ஏற்காடு மெயினில் போட்டிருக்காங்க. பக்கோடா பாயிண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் முன்னாடி. அது இல்லாமல் உங்களுக்கு இதை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட்ஸ். அது இல்லாமல் சைட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கா வியூவில் இருக்குது. நாங்கள் நிற்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரோடு ஒர்க் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த ரோடு ஒர்க் போகிற டயத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 65% அந்த ப்ராஜெக்ட் சோல்ட் அவுட். உங்களுக்கு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே நமக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்றது ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா நிறைய இதில் ஃபார்ம் லேண்ட் பார்த்துருப்பீங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து 22 சென்ட்டாக கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ இங்கே ஒரு பெரிய பியூட்டியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்குவோம். நம்ம மார்க்கெட்டிங் மேனேஜர் சார் மயில்சாமி சார் வந்து நம்மளோட ஜாயின் ஆகுறாங்க. வாங்க சார். மயில்சாமி சார், நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து நிறைய லொக்கேஷன் நாங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்காடு உங்கள் ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணி நாங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ உங்களோட சஜஷன்ஸு ப்ளஸ் நீங்கள் நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பீங்க. இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி எங்களோட இன்னும் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். இந்த ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவான பிக்சர்ஸ் கிடைக்கும். சார், இங்கே சைட்டுன்னு எடுத்துக்கிட்டோமா நம்ம இயற்கையாக பார்த்தா நிறையா இடங்கள் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இடத்துல எங்கேயுமே பண்ண முடியாத அளவுக்கு 20 வருடம் 30 வருடம் 50 வருடம் மரங்களோட சைட்டை நம்ம கொடுக்குறோம். இது வந்து இது வரைக்கும் எந்த இடத்துலையும் எந்த ஹில் ஸ்டேஷன்லையும் இந்த மாதிரி பண்ணதில்லை. நம்ம அதை சிறப்பாக செஞ்சிட்டு இருக்குங்க. ஓகே, நீங்கள் அந்த ஒரு ஃபாரஸ்ட் ஃபீல், அந்த ஃபார்ம் ஃபீல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தேன். இல்லாமல் 50-60 இயர்ஸ் ஓல்டு ட்ரீஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க. என்னென்ன மரம் சார் இருக்குது நம்ம அதில்? இப்போ வந்து சில்வர் ஓக்கு, தேக்கு, பெலாமரம், இப்போ ஆரஞ்சு, மிளகு, காஃபி, இது எல்லாமே வந்து சைட்டு எல்லா சைட்லேயுமே இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து வரவங்களுக்கு இந்த சைட்டில் அந்த சைட்லன்னு சொல்ல, டோட்டலாக நம்ம லேஅவுட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பல ஜாதி மரங்கள் இருக்க மாதிரி சைட்டு வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. மரத்தெல்லாம் வெட்டிட்டு ஃப்ளாட் பண்ணி தான் இடத்த கொடுப்பாங்க.
நாம் வந்து இயற்கையாக மக்கள் வந்து இருக்கணும், அவங்க இதெல்லாம் ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் கண்டிப்பா. நம்ம வந்து இது நேச்சுரலாக பண்ணி ஓகே கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. நாங்க வந்து இப்ப பார்த்தோம் நல்ல ஒரு 2 பெரிய மரத்துக்கு நடுவுல நம்ம ரோடே பெண்ட் ஆகி வந்துச்சு. ஆமாம் அந்த ஆமாங்க. மாதிரி நல்லா அதுல ரெடி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரோட்டுக்கோசரம் கூட மரத்தெல்லாம் எதுவுமே எடுக்கலைங்க. Okay. 30 வருஷம் 50 வருஷம் மரம்லாம் நம்ம அப்படியே விட்டுட்டு ரோட்டை ஒதுக்கி தான் கொண்டு வரோம். ஓகே. ஏன்னா அதுக்கோசரம் தான் மக்கள் விரும்புகிறாங்க. சூப்பர் சூப்பர். இன்னைக்கு நாம வந்து ஒரு 50 வருட மரத்தை வந்து நம்ம வளர்க்க முடியாது, Okay. நம்ம ஆயுள் முடிஞ்சிடும். கண்டிப்பா. அதனால நம்ம இந்த எந்த ஒரு டிராபேக்கும் இல்லாத கொண்டு போகணுங்கிறதுக்கோசரம் ஓகே நம்ம இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு ஓகே இருக்கோம். ஓகே ஓகே. வேற நம்ம சுத்தி என்னென்ன சார் உங்களுக்கு பக்கத்துல ரீச்சபிள் ஆகுற மாதிரி ஏற்காடுல என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் நம்ம சைட் பக்கத்துலயே இருக்கு? இப்போ இங்கே வந்து ஸ்கை பார்க்கு, பீகு பார்க்கு, பெப்பர் பிளேஸ் அந்த மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வர வழியில் நிறையா ரிச்சான ரிசார்ட்லாம் இருக்குது. நம்ம இடத்துலேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வியூ பாயிண்ட் இருக்குது, பக்கோடா பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. மக்கள் எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு போவாங்க. நம்ம சைட்டு வந்து இதுக்கு மேலே டெவலப் ஆகிற காலத்தில் பார்த்திங்கன்னா இதோட 2 மடங்கு 3 மடங்கு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அம்யூனிட்டிஸ்லாம் நிறையா கொண்டு வரோம். கண்டிப்பா. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலு, குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு செட்டில் கோர்ட்டு, கெஸ்ட் ஹவுஸு, ஃபார்ம் ஹவுஸு, ஓகே இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வருதுங்க. ஓகே. எல்லா ஒர்க்கும் நடந்துகிட்டே இருக்கு. நீங்கள் பார்க்கலாம் ஒர்க் ஆமா நம்ம நடக்கிறது. இப்போ நாங்க வந்து சைட்டு லாஸ்ட் பிளாட்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா பிளாட்டிங்கன்னா அது வரையும் ரோடு இப்போ அவங்க டெவலப் பண்ணி கொண்டாந்துட்டாங்க. இன்னும் நம்ம ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா இன்னுமே உங்களுக்கு நல்ல ஜல்லி எல்லாம் போட்டு ஆல்மோஸ்ட் தார் போடுற ஸ்டேஜுக்கு மேலே ரெடி பண்ணிட்டாங்க. இல்லை நம்ம இதில் ஒரு ரிவர் ஒன்று இருக்குங்க, ஃபால்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. நேச்சுரலாக எதிர்பார்க்குறவங்க அனைவருக்கும் வந்து இது சைட்டுக்குள்ளே அருமையான அந்த இடம். சவுண்டும் நாங்கள் கேட்டோம். ஆமா, ஆக்சுவலாக ஆமா. அந்த தண்ணி ஒரு சவுண்டே ஒரு ஃபீல் தான். எல்லாத்தோட சைட்லேயும் அந்த ரிவர் வந்து சென்டராக போகுதுங்க. செக் டேம் ஒன்று ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே அதில் கலர்ஃபுல் ஃபிஷஸ் எல்லாம் விட்டு நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு எல்லா ஐடியாவும் பண்ணி ஒர்க்லாம் போயிட்டே இருக்குங்க. சூப்பர். இன்னும் ஒரு 6 மந்த்தில் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். வந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக சைட் விசிட் எடுத்துகிட்டு அதை வந்து எந்த விதத்துலையும் ட்ராப் கண்டிப்பா சைட் வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க விட்டு போக மனசு இருக்காது. ஆமாம் கண்டிப்பாக. இது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி பேப்பர் வைஸ் வந்து நம்மகிட்ட எல்லாமே லீகலைஸாக இருக்குது. லீகல் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு உண்டான மாதிரி எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க. நம்ம 5000 ஸ்கொயர் ஃபீட் மினிமம் பண்ணியிருக்கோம். மினிமம் 5000 ஸ்கொயர் ஃபீட்லேயே நம்ம ஆமா, ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஆமாம் பண்ணிக்கலாங்க. சூப்பர். இயற்கையாக பார்த்தா எல்லா இடத்துலையும் சைட்டுங்கிறது பார்த்தா ஒரு ஃப்ளாட் பிளேஸு, அங்கே ஒரு கார்டன் செட்டப் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. நேச்சுரலாக சைட் பண்ணது எந்த ஏரியாலையும் கிடையாது. கண்டிப்பா. நான் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டிலே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேச்சுரலாக கண்டிப்பா. நாங்க பார்த்த ஃபார்ம் லேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளான்டேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பிளான்ஸ் அவங்க க்ரோ பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் செட்டப் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்குது ஒரு பெரிய. அவங்க வந்து எல்லாம் நிறவி புதுசாக ஒரு செடியை வச்சு அது வந்து ஒரு 10 வருடம் கழிச்சு தான் அதை மரமாக நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பா. ஆனால் இங்கே வந்து நீங்கள் 20 வருடம் 30 வருடம் 50 வருடம் மரங்களை உங்கள் சைட்லேயே பார்த்துக்கலாம். இயற்கையாக நீங்கள் எல்லா பறவைகளையும் அங்கே பார்க்கலாம். ஓகே. எல்லாம் நேச்சுரலாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். வந்து நீங்கள் வந்து சந்திக்கலாம். கண்டிப்பாக. சார் சொன்னதை கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் இதை பற்றி மோர் டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் இதை பற்றி நாங்கள் வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதோட ஃப்ளோர் பிளான் இதை பற்றி வேணுன்னா என் நம்பர் கீழே வருது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அந்த சைட்டு விசிட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது எடுத்துகிட்டு இம்மிடியட்டாக போகிற பிளான் சைட்டு ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோன்னா எங்களுக்கே ஒரு ஆர்வத்தில் நாங்கள் பார்த்து கடைசி லாஸ்ட் வரையில் வந்துடும் சைட்லேயே நடந்து. அதால் வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டியை டெஃபினட்டாக விசிட் பண்ண வாங்க. நீங்கள் நல்ல ஒரு ஹில்ஸ் பார்க்கலாம், மலை பார்க்கலாம், ஒரு ஃபால்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு அப்படியே தண்ணி ஒரு சவுண்டு, இதுக்கு பக்கத்தில் வீட்டை சுற்றி வந்து உங்களுக்கு பக்கா ஃபாரஸ்ட் வியூ பாயிண்ட்டு, பக்காவான வியூ பாயிண்ட்டு, நல்லா ரோட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா 30 ஃபீட் ரோடு, அதுவும் உங்களுக்கு 24 ஃபீட் ரோடு 30 ஃபீட் ரோட ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த ரோடு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன்ஸ் வச்சு அவங்க அந்த மண் செய்யாமல் இருக்க அது நல்லா ஹெவியாக அவங்க பேக் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நாங்கள் அப்படி போகும்போது உங்களுக்கு காமிக்கிறோம். நீங்கள் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் ஃபார்ம் லேண்ட் மாதிரி பார்க்குறீங்க, இந்த மாதிரி ஒரு இயற்கையோடு நீங்கள் வாழணும்னு எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் பிளேஸ் வேணும்னா டெஃபினட்டாக ஏற்காடு வந்து ஒரு நல்ல சாய்ஸ். ஏற்காடில் அதுவும் நம்ம ஆல்ஃபைன் ஏக்கர்ஸ் வந்து உங்களுக்கு பயங்கர சூப்பராக பண்ணியிருக்காங்க. நாங்கள் பார்த்ததுலேயே வந்து ஓரளவுக்கு பயங்கர கிராண்டாகவும் இருக்குது ப்ராப்பர்ட்டி. அதால் ரொம்ப மெயினில் ப்ராப்பர்ட்டி இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சென்னையில் இருக்கிறவங்க, பெங்களூரில் இருக்க மக்கள், சேலம் மக்கள் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி லொக்கேஷனில் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஒரு பெரிய மன நிறைவுக்கு தரும். அது இல்லாமல் நீங்கள் வந்து தங்கிட்டு போனீங்கன்னா அவ்வளோ பெரிய ரெஃப்ரெஷ்மெண்ட்டு. நீங்கள் வந்து ஒரு 10 நாள் நீங்கள் லீவ் போட்டு கிடைக்கிற ஒரு ப்ளஷரை வந்து ஒரு 2 நாளில் உங்களுக்கு கிடைச்சிரும். நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். ப்ளஸ் நல்ல வியூ பாயிண்ட் பக்கத்தில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதால நீங்கள் கட்டியிருக்க ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நீங்கள் நல்ல ஒரு ரெண்டலாகவும் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கும் நல்ல பேக்கப் இருக்குது. அதனால் டெஃபினட்டாக இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா எங்களுக்கு ஒரு கால் பேக் பண்ணுங்கள். சைட் விசிட் வந்து நம்ம அந்த சைட்டை வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அதை விசிட் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டி ரொம்ப கம்மியாக தான் அவைலபிள் இருக்குது.
நம்மக்கிட்ட லாஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் கம்மியாக அவைலபிள் இருக்குது. அதெல்லாம் ஒரு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அங்கே 30% இருக்குது. டோட்டலாக 40 ஏக்கர்ஸ். அதில் வந்து 10 ஏக்கர்ஸ் தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கிறது. அடுத்து இந்த 10 ஏக்கர்ஸ் ரோடு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நார்மல் ஃப்ளாட் ஏரியாவில் ஒர்க் பண்ணுறதோட உங்களுக்கு ஹில்ஸு இந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணுறது டைமிங் அதிகமாக தான் ஆகும். அதில் உங்களோட ப்ராப்பர்ட்டியோட அப்ரிஷியேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ரோடு போட்டுக்கிட்டு இருக்கப்போ நீங்கள் வாங்குறது ஒரு ரேட்டாக இருக்கும், ரோடெல்லாம் பண்ணி பக்காவாக இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு ரேட்டாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வாங்கி போடுங்க, நீங்கள் அதோட டிஃப்ரென்ஸை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. தேங்க்யூ. இன்னொரு சிறப்பு நம்ம சொல்லிடலாம் சார். சொல்லுங்கள். இப்போ ஒரு காஃபி வச்சோமா நமக்கு வந்து 3 to 5 years ஆகும். அது ஒரு கல்டிவேஷன் நம்ம பண்ணுறதுக்கோசரம். கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம ஒரு 5 years 6 years காஃபி நம்ம இதில் இருக்கு. நமக்கு அது யூஸ் தான். கண்டிப்பாக வாங்குறவங்க எல்லா சைட்லையுமே நம்ம கண்டிப்பா பண்ணியிருக்கோம், மிளகு வச்சுருக்கோம், எல்லாமே பொரிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. நீங்கள் காஃபி நேச்சுரலாக நம்ம இதில் எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டிலேயே நல்ல டாப்பஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடு காஃபி தான். சூப்பர். அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்களா எந்த ஒரு காரணத்திலையும் சைட்டை மிஸ் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி எடுத்துகிட்டு போகலாம், உங்கள் வீட்டுக்கு மிளகு எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் அதெல்லாம் பலா மரம் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இங்கே சைட்டில் வந்து நீங்கள் டேட்டா பார்க்கலாம். உங்களுக்கு என்னென்ன பிளாட் எடுக்கிறீங்களோ என்னென்ன ட்ரீஸ் இருக்குன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணி நீங்கள் அந்த ட்ரீஸை பார்த்தே நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்ல ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேற இந்த ரீச் பண்றதுக்கு இப்போ ஏற்காடுக்கு வந்து இப்போ நாங்கள் சேலம் வழியால வந்தோம் சார். வேற இப்போ இதுக்கு 2-3 ரூட் இருக்குங்க சார். நம்ம அரூர்லேருந்து வரும்போது குப்பனூர்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஒரு ரூட் இருக்கு நம்ம ஏற்காடு நம்ம சைட்டுக்கு வர்றதுக்கு. அதே மாதிரி சேலத்துலேருந்து வந்துக்கலாம். டேனிஷ்பேட்டை தருமபுரியிலேருந்து வரும்போது பெங்களூர் ரோடு டேனிஷ்பேட்டை வழியா நம்ம சைட்டுக்கு. பெங்களூர்லேருந்து வரவங்களுக்கு ரொம்ப பக்கம். ஆமாங்க. பெங்களூர்லேருந்து வரும்போது நம்ம இடையிலேயே டேனிஷ்பேட்டைன்னு ஒரு ஏரியா, ஓமலூர்ல நம்ம போக வேண்டியதில்லை. நம்ம நேரடியாக நம்ம சைட்டுக்கு வர்றதுக்கு ரூட் நேரடியாக பெங்களூர்லேருந்து நேரடியாக. கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களோட சார் ஷேர் பண்ணாங்க. இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் நாங்கள் சொல்லாதது இருக்குது. அதெல்லாம் நீங்கள் டெஃபினட்டாக சைட் வாங்க, ஒரு ஆஃபீஸ் நீங்கள் உட்காந்து சைட்டை பார்த்துட்டு நம்ம ஆஃபீஸில் மோர் டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் டெஃபினட்டாக வந்து சைட்டை விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். பாருங்க, நாங்கள் பேசிக்கிட்டு இருக்க கேப்பில் நீங்கள் இந்த கிளைமேட்டை பார்க்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்தோன்னா திருப்பி இந்த கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகும். அதில் டெஃபினட்டாக ஃபார்ம் லேண்டு இந்த மாதிரி ஒரு ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி செட்டில் ஆகணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அங்கே லேண்ட் வாங்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஏற்காடு நல்ல சாய்ஸ் உங்களுக்கு. ஏன்னா ஒரு 60-70 கிலோமீட்டர் நம்ம ட்ரைவ் பண்ணி போய் ஆக்சஸ் பண்ணுறதோ நம்ம 25 கிலோமீட்டர் ஹில்ஸில் ஏறினோம்னாவே நமக்கு அதோட பக்கா மிஸ்ட் கிடைக்கிது. எல்லா டைம்லேயும் நல்ல கூலிங் இருக்குது. அதில் இந்த மாதிரி இடத்த நீங்கள் வந்து டெஃபினட்டாக விசிட் பண்ணி பாருங்கள். இதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் வேணுன்னா எங்கள் நம்பர் கீழே இருக்குது. இதோட பிளான்ஸு அவைலபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். எங்கள் நம்பருக்கு ஒரு கால் பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ராப்பர்ட்டியோட ஓனர் போகிறாரு, எங்கள் ஓனரும் போகிறாரு. பார்த்துக்குங்க. நான் ஏற்காடு ரோடெல்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்கும். கோப்பரே நல்லா கவர் ஆகுது. போகலாமா?